அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இன்றைக்கி எப்படி மூவ் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா பார்க்கலாம் வாங்க. நம்ம நேற்றுக்கே நிஃப்டி சொல்லியிருந்தோம், இது ரெசிஸ்டன்ஸு, இது சப்போர்ட்டுன்னு. எக்ஸாக்டாக நம்மளோட சப்போர்ட்டில் தான் காலையிலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் கீழே வந்தாலும் நம்மளுடைய சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு முடிஞ்சது ரெசிஸ்டன்ஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, நான் நேற்றைய தினம் எக்ஸாக்டாக சொன்னேன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். நான் சொன்ன சப்போர்ட் 1, சப்போர்ட் 2 இதுக்குள்ளார தான் இன்றைக்கி மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. இன்பிட்வீன் இந்த ட்ரெண்ட் லைன் சொன்னேன், இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணவே இல்லை. ஒரு டைம் வந்துச்சு, இருந்தாலும் அந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் பிரேக் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. எக்ஸாக்டாக நம்மளோட லெவல் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் இப்படி இதை பார்த்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவே ட்ரேட் பண்ண முடியும் நண்பர்களே. சரிங்களா, நாளைய தினமும் எந்த லெவல்ஸையும் நான் நிஃப்டியில் சேஞ்ச் பண்ணல. நேற்றுக்கு சொன்ன அதே லெவல்ஸ் தான். 21,938 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் 22,124 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 22,300 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சப்போர்ட்டு 21,725 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலை பிரேக் பண்ணால் 21,650 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஓகே, ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,451 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இது தேர்டு சப்போர்ட். பேங்க் நிஃப்டி நான் காலையிலேயே நம்ம டெலகிராம் குரூப்பில் சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டி கீழே போகிற டைரெக்ஷனில் இருக்குது, நிஃப்டி மேலே போகிற டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் அதுதான் நடந்திருக்கு. காலையிலேருந்து நிஃப்டி மேலே போயிட்டே இருக்குது, பேங்க் நிஃப்டி கீழே போயிட்டே இருக்குது. இது மட்டும்தான் இன்றைக்கி நடந்துச்சு. நாளைய தினம் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி டே லோ, இன்றைக்கி டே லோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாக்டாக நம்ம சொன்ன இந்த 46,000 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்படியும் மேலே போணுச்சு அப்படின்னா 46,000 மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால இந்த 500 பாயிண்ட்ஸ்குள்ளாரையே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகிறது 46,000க்கு நியரஸ்ட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 46,000க்குள்ளார ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 46,000 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு 45,500 அப்படிங்கிற இந்த 500 பாயிண்ட்ஸ்குள்ளாரையே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் ஓப்பன் ஆகும்போது கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா 45,500 ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் கீழே போயிடும். அது 45,000ங்கிற சப்போர்ட் லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் இன்டிமேட் பண்ணுது. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியே சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. அகைன் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட்லேயே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த ட்ரெண்டு ஒரு சின்ன ட்ரெண்ட் இருக்குது, இந்த ட்ரெண்ட்லேயே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருக்குது. ஒரு சின்ன புல்லிஸ் வந்திருக்கு கடைசி 15 மினிட்டு. இது பார்த்திங்கன்னா பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல புது பொசிஷனை எடுத்திருப்பாங்க. அதனால் கொஞ்சம் மார்க்கெட் மேலே வந்திருக்கு. ஆனால் போஸ்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே தான் முடிஞ்சிருக்கு. 45,774 100 பாயிண்ட் கேப் டவுனில் தான் போஸ்ட் மார்க்கெட் காமிச்சிக்கிட்டு இருக்குது. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 70-80 புள்ளிகள் கேப் டவுனில் தான் காமிச்சிக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் நாளைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் 46,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போனால் 46,348, அதுக்கு மேலே போனால் 46,900. சப்போர்ட் 45,563, அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 45,076, அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 44,444. இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே. சரிங்களா, ஓஐ டேட்டா வீடியோட கடைசியில் சொல்கிறேன், பார்த்துக்கலாம். ஃபின் நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகும்போது 20,300க்கும் 200க்கும் இடையில ஓஐ டேட்டா இருந்துச்சு. ஒரு சின்ன இந்த 300க்கு மேலே சஸ்டெயின் பண்ணதுனால மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு 300க்கு மேலே க்ளோசிங் வச்சுட்டாங்க. ஓகே, நம்ம சொன்ன லெவல் காலையில் சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்த லெவல்ஸ் நான் எந்த லெவலையும் நாளைக்கு சேஞ்ச் பண்ணல, இதே சேம் லெவல்ஸ் தான். சப்போர்ட்டை மட்டும் வேணா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ. ஓகே,
ரெசிஸ்டன்ஸ் 20,428 தான் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து 20,292 300. இன்றைக்கி வந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ வந்து இன்றைக்கான சப்போர்ட். ஓகே, இன்றைக்கான சப்போர்ட்டு தான் நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலை பிரேக் பண்ணால் 20,242 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த லோ வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இதையும் பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. இந்த லெவல் 20,167 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸு 20,428, அதற்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 20,800 கொஞ்சம் ரொம்ப ஹையாக இருக்குது. இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 20,568, அந்த லெவலுக்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் 20,800 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து மிட் கேப் ஃபின்னிஃப்டிக்கு மிட் கேப்போட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துரும். மிட் கேப் வந்து இந்த ட்ரெண்டையே மார்க்கெட் வந்து டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்கிட்டு இருக்கு. சரிங்களா, இந்த ட்ரெண்டை பிரேக்கும் பண்ணல. பிரேக் பண்ணி டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அதை பிரேக் பண்ணாமல் அந்த லெவல்லையே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, இந்த லெவல்ஸில் வந்து பிரேக் ஆகி ஒரு 1 டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். இல்லைனா அது வரைக்கும் வந்து கன்சல்டேஷன்லேயே தான் போய்கிட்டு இருக்கும். ஒரு டபுள் பாட்டம் மாரி எடுத்திருக்காங்க. இதற்கான ரீசன் வந்து மேலே வந்து சஸ்டெயின் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ரீசனை தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து டே லோ, அதுதான் நாளைக்கான சப்போர்ட் 10,731. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 10,659. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 10,546. ரெசிஸ்டன்ஸ் 10,800ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், இன்றைக்கி வந்தால் ஹை. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 10,900, அதுக்கு மேலே வந்தால் 11,000. இதுதான் வந்து மிட் கேப்புக்கான ரெசிஸ்டன்ஸ் நம்பர்கள். இந்த லெவலில் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இந்த லெவல்லாம் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்படி இல்லைனா ஒரு பேப்பர் பேனாக இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கிங்க. லாங் டைம் ஃப்ரேமில் இதை வந்து பாருங்கள். எப்போதுமே வந்து 15 மினிட் 5 மினிட்டு தான் இன்ட்ராடேக்கு இருக்கும். ஒரு 1 ஹவர் 15 மினிட் பார்க்கும்போது லாங் டைம் ஃப்ரேமுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் வந்தால் மட்டும் ரியல் ட்ரேடுக்கு இதை இன்டிமேட் பண்ணுங்கள். இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா, இதுக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ட்ரேடிங்க்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா, கற்றுக்கணும், மார்க்கெட்டை ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். டீட்டெயிலை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட்டோட அப்டேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கும் ரெஃபர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டிமாண்ட் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் இருக்குது. ஃப்ரீ டிமாண்ட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் மூலியமாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.